Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சேனல்ல parotta எப்படி வீட்லயே செய்யலாம், அதுவும் நல்ல சாஃப்ட்டா எப்படி செய்யலாம்ங்கறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படினா கீழ ரெட் கலர் subscribe பட்டன் இருக்கு. அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பரோட்டா செய்கிறதுக்கு நம்ம முதல்ல 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். ஒரு எம்டி வெசலில் 2 கப் அளவு மைதா மாவு எடுத்துகிட்டு பரோட்டாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். முதல்லையே உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கட்டி சேராமல் இருக்கும். எல்லா பக்கமும் சமமாக பரவுற மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாவு பிசைகிறதுக்கு நம்ம ஆயில் எடுத்துக்கல, அதுக்கு பதிலாக ஹோம்மேட் பட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு மேலும் நம்மளோட மாவு வந்து சாஃப்டன் ஆக்கும். அதுக்காக நான் வந்துட்டு இது எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை பட்டர் பிடிக்காது அப்படிங்கும் பொழுது நீங்கள் எண்ணெயே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ அந்த கட்டியெல்லாம் கரையிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் வெதுவெதுப்பான பால் எடுத்திருக்கேன். பாலும் பார்த்திங்கன்னா நம்ம மாவு வந்து நல்லா மிருதுவாக ஆக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ அந்த வெண்ணெய் கட்டி சுத்தமாக தெரியாத மாதிரி கலந்து விட்டுக்கிட்டோம். அடுத்தபடியே நம்ம வந்து பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. நான் மொத்தமாக வந்து ஒரு 200 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நீங்கள் இவ்வளோ பால் இல்லை அப்படிங்கும் பொழுது கூட பாதி பால் பாதி தண்ணி சேர்த்து கூட நீங்கள் பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரு 5 to 10 minutes பிசைஞ்சிங்கன்னா இந்த பக்குவத்துக்கு மாவு வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை மேலே தடவி விட்டு 2 hours அளவுக்கு ஊற வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மாவை உருண்டை பிடிச்சி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவுக்கு பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம உள்ளங்கையில் மாவு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி வெளியே அழகாக உருண்டையே வந்துடும். அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி மாவு உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கையில் வெளியில் மாவு வந்துடும் இல்லையா, அந்த உருண்டையை கரெக்டான ஷேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மாவுமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு 5 minutes போல் அது அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு எந்த சர்ஃபேஸில் நீங்கள் வந்து தேய்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவை அந்த சர்ஃபேஸில் வச்சுட்டு லைட்டாக ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே லைட்டாக எண்ணெயும் தடவி விட்டுக்கோங்க. இப்படி சும்மா மேலாப்பில் 2 உருட்டு மட்டும் உருட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம விரலை வச்சே ஃபுல்லாக தள்ளி விட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப இழுக்க வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம நல்லா ஊற வச்சுருக்குறோம். எண்ணெய் விட்டு ஊற வச்சுருக்கிறதுனால நல்லா மெதுன்னு இருக்கும் மாவு. இப்போ நீங்கள் இப்படி லைட்டாக இழுத்தாலே போதும், அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரிய சர்க்கிளாக வந்துடும். நல்லா இலகிதாக இருக்கும் மாவு. அதனால் உங்களுக்கு ஸ்டிஃபாலாம் இருக்காது. எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா இழுத்திங்கன்னா உங்களுக்கு இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம நல்லா ஊற வச்சுருக்கிறதுனாலே மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற அளவுக்கு உங்களுக்கு அந்த சர்ஃபேஸ் வந்து கீழே இருக்க சர்ஃபேஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். அந்த அளவுக்கு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம கத்தி போட்டு கீறி விட்டுறலாம். இந்த மாதிரி லேசாக கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பரோட்டா பார்த்திங்கன்னா நல்லா லேயராக கிடைக்கும். இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சு இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க. ஒரு கார்னருக்கு தள்ளிட்டு போங்க. இதே மாதிரி, அதாவது உள்ளே தள்ளாமல் விரலை உள்ளே விட்டு மேல் பக்கமாக தள்ளுற மாதிரி தள்ளுங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ரொம்ப ஒட்டாமல் இருக்கும்.
அதே போல் ஆப்போசிட் சைடும் பண்ணிக்கோங்க. ரொம்ப அமுத்திட வேண்டாம். அதுக்கப்புறமா நம்ம உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி லேசாக சுருட்டினோம்னா, ரொம்ப அமுத்திடக்கூடாது. அந்த கடைசியாக வர்றதை சென்டர் பார்ட்டில் உள்ளே விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கைகளை வச்சு ரொம்ப லேசாக அமுத்துங்க. ரொம்ப கடினமாக அமுத்திட வேண்டாம். இப்போ நம்ம பரோட்டா செய்கிறதுக்கு லேசாக ரொம்ப சாஃப்டாக வந்துட்டு அமுத்துங்க. கொஞ்சமாக வந்துட்டு வெளியே வர்ற மாதிரி அமுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான். நம்ம வந்துட்டு இதை பேனில் போட்டு ஹீட் பண்ணிடலாம். மேலே வந்துட்டு நெய் வந்து விட்டுருக்கேன் நான், இன்னும் சாஃப்ட் ஆகிறதுக்காக. ஸோ உங்கள்கிட்ட தோசை தவா இருந்ததுன்னா அதை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் லேசாக எண்ணெயோ நெய்யோ தடவி விட்டுக்கோங்க. நல்லா சூடானதுமா நம்ம அமுத்தி வச்சிடலாம் இல்லையா பரோட்டா, அந்த மாவை இது மேலே போட்டுடலாம். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் எது வேணுமோ நீங்கள் சேர்த்திக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி போடுங்க. அப்புறம் வந்துட்டு அடுப்பை வந்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா மிருதுவாகவும் வேகும். உள்ளே இருக்கிற இன்னர் பார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா வேகும். இப்போ கொஞ்சமாக நான் வந்துட்டு எண்ணெய் சேர்த்திருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ லேசாக கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்மளுக்கு டோட்டலாக வந்து கோல்டன் ப்ரௌனாக பரோட்டா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சால்னா வந்துட்டு ரொம்ப நல்ல காம்பினேஷன். எம்டி சால்னா அல்லது சிக்கன் அல்லது மட்டன் இந்த மாதிரி எது பிடிக்குமோ அதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேம்குள்ளேயே வச்சு வந்து நீங்கள் குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கருகிடாமல் இருக்கும். இப்போ பரோட்டா தயாராகிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இறக்கிடலாம் இதை. இப்போது இதை வந்துட்டு லைட்டாக அப்படியே நம்ம கைகளை வச்சு இந்த மாதிரி பண்ணினோம்னா உங்களுக்கு அந்த லேயராக வந்து பிரிஞ்சு வந்துடும். இது வந்துட்டு நீங்கள் 3-4 பரோட்டா சேர்த்து கூட இந்த மாதிரி தட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு பரோட்டா அப்படிங்கும் பொழுது ரொம்ப லைட்டாக ஜென்டிலாக வந்து இந்த மாதிரி லைட்டாக தட்டினீங்கன்னா போதும். உங்களுக்கு அப்படியே லேயராக பிரிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பரோட்டா வந்து தயாராகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம கட் பண்ணி விட்டுருந்தோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா அழகாக லேயராக தெரியுது பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் பெரிய பரோட்டா சுட்டிருந்தோம்னா அதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய லேயர்ஸோடு நம்ம வந்து செய்யலாம். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா உள்ள வரைக்கும் எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கு. இதுக்கு சைடு சால்னா ரெசிபி வந்துட்டு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஐ கார்ட்லேயும் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்லேயும் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.